ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக நல்லா புளிப்பு வரப்பாக நல்லா டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மாங்காய் ஊறுகாய் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப அதிக பொருட்கள் தேவைப்படாது. எந்த நேரத்தில் யார் ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 4 மாங்காய் எடுத்துக்கிட்டேன். நல்லா உள்ளங்கை அளவுக்கு சைஸில் உள்ள மாங்காய் 4 எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுடுங்க. ஈரமே இதில் படக்கூடாது. ஈரம் பட்டுச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். நம்ம அரிஞ்சு வைக்கிற பொருட்கள், அந்த பாத்திரம், பயன்படுத்துகிற எண்ணெய் சரி எல்லாமே கொஞ்சம் ஈரம் இல்லாமல், கரண்டியெல்லாம் ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. மிக்சர் ஜார் நம்ம அரைக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சுக்கோங்க. மிக்சர் ஜார்லாம் அப்போ தான் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் பொருட்கள் நம்மளுக்கு ஊறுகாய். இப்போது அந்த மாங்காய் ஊறுகாய்க்கு மாங்காயை நான் தோலோடையே அரிஞ்சிக்கிறேன். தோலோடையே செஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பொடி பொடியாக அரிய முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக அரிஞ்சிக்கலாம். இதில் உள்ளார இருக்கிற கொட்டை அழுத்தமாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம மேலே இந்த சைட்ஸில் உள்ளதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி விதை ரொம்ப ஒல்லியாக இருக்குது, நம்ம தாள் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சேர்த்து நடுவுலேயே நம்ம கட் பண்ணி அதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்துலேயே நான் கட் பண்ணதுக்கு அப்புறமே அந்த விதை இருக்கு இல்லையா, மாங்காய் விதை, அதுக்கு மேலே ஒட்டியிருக்கும் இல்லையா மாங்காயோட சதை, அதையும் நான் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே செதுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த 4 மாங்காயையும் நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு ஒரு மசாலா நுணுக்கிடலாம். அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். நல்லா ஒரு பெரிய துண்டு பெருங்காயம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பெருங்காயத்தை நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா மிக்சியில் நுணுங்கும். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் 10 எடுத்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு இல்லை சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். இந்த லைட்டாக அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகணும். நம்ம காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா காரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் கசக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு வெந்தயங்கிறது கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா செவக்க வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போது அதே எண்ணெய் சட்டியிலேயே ஒரு 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து ஊறுகாய் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதில் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கணும். நம்ம கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா இந்த சமயத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்க வேண்டியதான். சிம்மில் வச்சு வதக்கணும். இதை வதக்கும்போது அந்த தோலில் நல்லா க்ரீனிஷாக இருக்கு இல்லையா, அந்த டார்க் க்ரீனில் இருக்கிறது அப்படியே லைட் கலராக கொஞ்சம் டிம்மாகும். நல்லா வதங்கி சுருண்டு வரும். நம்ம இந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா மாங்காய், அது அப்படியே பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்துடும். நம்ம வதக்கும்போது சிம்மில் வச்சே வதக்குங்க. பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு மாங்காய் சேர்த்துருந்தோம், இப்போ நம்ம வதக்கும்போது எந்த அளவுக்கு கம்மியாகிடுச்சின்னு பாருங்கள். நல்லா அந்த அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாலாம் நம்ம நுணுக்கிட்டு அதில் சேர்க்கணும். அது மாதிரி உப்பு சேர்க்கணும். இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். உப்பு, காரம், மிளகாய் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அதெல்லாம் நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். அந்த பெருங்காயம், மிளகாய், வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவையும் அதிலே சேர்த்துக்கலாம். உப்புலாம் கொஞ்சம் கூட போனாலுமே பரவாயில்ல. ஏன்னா ஊறுகாங்கும்போது உப்பு அப்படியே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம் உப்பு, காரம்லாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கும்போது நம்ம சேர்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு எவ்வளோ எண்ணெய் சேர்த்தோமோ அதெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வெளியில் வரும். அதுதான் நம்மளுக்கு பக்குவமே. ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்கிறதுக்கு அதுதான் நம்மளுக்கு சொல்லும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே அப்படியே பிரிய ஆரம்பிக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா அடியில் ஒட்டி காந்திரும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மேலே நல்லாவே தெரியுது பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்லையோ நம்ம
எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும், கையால் எடுக்கக்கூடாது. கையால் எடுத்தாலும் கெட்டு போயிடும். அதுமாரி ஸ்பூனும் ஈரம் இல்லாமல் இருக்கணும். நம்மளுக்கு தேவைப்படுறத மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ வேணுங்கும்போது எடுத்துக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். எங்கள் வீட்டு மாங்காய் பிரியைக்கிட்ட இதை கொடுத்த உடனே டெய்லியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஊறுகாய் கொடுங்க ஸ்கூலுக்குன்ட்டு. அதனாலே அவங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா டெய்லியும் ஊறுகாய் சாப்பிட்டா அப்புறம் வயிறெல்லாம் இதாகிடும் சொல்லிவிட்டு, அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.